ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் நர்மதாவை அழகாக ரெடி பண்ணி பாவாடை சட்டெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து ரெடி பண்ணி உட்கார வைக்கிறாங்க. எல்லோரும் நலங்கு வைக்கிறாங்க. பார்த்திங்கன்னா பட்டாசு சவுண்ட்லாம் கேட்குது. நம்ம விஜய் வந்து தடப்புடலாக விரசு தட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு தடப்புடலாக ஆடிட்டு வராரு. வந்து என்னடா இது சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அப்புறம் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் ஓடி வந்து வெளியில் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது விஜய் இது மாதிரி வந்து டான்ஸ் ஆடிட்டு வருது. என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எல்லாம் தாய்மாமா சீரு தான் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது செய்யறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ரொம்பவே போல்டாக பேசுகிறாரு. இன்னொரு பக்கம் என்னடி எதுவும் வம்பு பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு சொன்னால் உங்கள் வீட்டுக்காரனை எப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சாரதாவும் கேட்க, இந்த வேலை ஏதாவது ஒரு வேலை பண்ணுறதே ஒரு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, செல்லமாக திட்டுற மாதிரி திட்டுறாங்க காவேரி. இதான் ரொம்பவே முறையாக பண்ணுறாரு தன்னோட சீர்வரிசை எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி வந்து பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க நர்மதாவுக்கு. காவேரியும் கூப்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த சாரதா பயங்கரமாக முறைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தடப்புடலாம் வரிசை தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரதை பார்த்தா மாமா மாமி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா உண்மை வந்து தெரிய வருது, காவேரியோட புருஷன் தான் வந்து விஜய் அப்படின்ற உண்மையை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க மாமா மாமி ரெண்டு பேருமே. ஃபங்க்ஷனில் நல்லபடியாக முடியுது. அதுக்கப்புறம் விஜய் தம்பியை வந்து பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க சாந்தி அவங்க. தான் எப்போதும் போல் திட்ட ஆரம்பிக்க, அதுக்கப்புறம் பாட்டி வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. எதுக்காக இப்போ தேவையில்லாமல் நீ திட்டிகிட்டு இருக்க, நல்ல விஷயம் தானே பண்ண போல், அதுக்காக இவ்வளோ ஏன் உனக்கு இவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, என்னத்தை ஏற்கனவே நடந்தெல்லாம் மறந்து போச்சு அவங்களுக்கு, திரும்ப திரும்ப வந்து அவனுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் கேட்க, போதும் நிறுத்து சாரதா, எத்தனை தடவை தான் இதே சொல்லிட்டு இருப்ப, ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிட்டா போல, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இப்போ யாருக்காக எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கா போல, காவிரியை தேடி தானே, அது ஏன் சாரதா உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க. அப்புறமா சாரதாவும் வந்து யோசிக்க ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் வந்து காவேரியை பற்றி பேசுகிறாங்க. என்ன மாமா செஞ்ச சீரு அசந்து போயிட்டியா பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரியை பார்த்து விஜய் கேட்க, ஓகே தாங்க, ஆனால் அம்மாவுக்கு நீங்கள் பண்ணது எதுவுமே பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னடி பண்ண, நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே, நான் என்னோட கடமையை தானடி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன உங்கள் கடமையை தான் செஞ்சீங்க, ஆனால் இது அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் பாரு காவேரி, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுற மாதிரி தான் ஒரு பிளான் ஒன்று வச்சுருக்கேன். உன்னை புதுசாக நான் திருமணம் பண்ணிக்க போகிறேன், நான் கல்யாணம் பண்ணுறதுக்காக உங்கள் வீட்டுக்கு வந்து நான் பொண்ணு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறது கேட்டு, என்ன சொல்கிறீங்க, என்ன லூசுத்தனமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உண்மையாக தான் காவேரி சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல, அது 2 பேரோட விருப்பம் இல்லாமல் தான் பண்ணிக்கிட்டோம். இன்னும் இப்போ அப்படி கிடையாது, முறையாக வந்து பொண்ணு கேட்க போகிறோம், நம்ம 2 பேரும் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த காவேரிக்கு ஒன்றுமே புரியல, ஒரே குழப்பமாகவும் இருக்குது. ஏதோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. விஜய் வந்து பொண்ணு கேட்க வராரா காவேரி. அப்போ வந்து சாரதா எந்த மாதிரியான கண்டிஷன்லாம் வச்சுருக்காங்க, நம்ம வெண்ணிலாவை வீட்டை விட்டு அனுப்புனா மட்டும்தான் காவேரி அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.